ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கக்கூடிய பதிவுகள் கார்த்திகை சோமவாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே எல்லா திங்கட்கிழமைகளும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததுதான். ஆனா அதுல கார்த்திகையில வரக்கூடிய திங்கட்கிழமை மட்டும் சோமவாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அது போக இந்த தேசத்தை ஆண்ட அத்தனை மன்னர்களும் சிவபூஜை பண்ணும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு சிவபெருமானே இருக்க சொன்ன விரதம் தான் இந்த சோமவார விரதம். இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக இருக்கலாம்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ எல்லாத்துக்கும் இருக்கலாம். ரொம்ப முக்கியமா நல்ல கணவன் மனைவி அமைவதற்கு, நல்ல தாம்பத்தியம் அமைவதற்கு இந்த விரதம் இருக்கலாம். நல்ல கல்யாணம், நல்ல பொண்ணு வேணும்னா இந்த விரதம் இருக்கலாம். நல்ல மாப்பிள்ளை வேணாலும் இந்த விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறமாக சொந்த வீடு கட்டுறதுக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு இந்த விரதம் இருக்கலாம். இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த கார்த்திகை மாத திங்கட்கிழமை தான் சோமவாரம். திங்கட்கிழமை காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை முடிச்சுட்டு வீட்டில் சிவலிங்கம் அல்லது சிவன் படம் இருந்தால், சிவலிங்கம் இருந்தால் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வாசனையான மலர்கள் சாத்திட்டு, இல்லை உங்களுக்கு படம் மட்டும் தான் இருக்கும், படத்துக்கும் வாசனையான மலர்கள் சாத்திட்டு தீபதூபங்கள் காமிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த வருஷம் முதல் முறையாக நாங்கள் கார்த்திகை சோமவாரம் இருக்கிறோம், எங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறமாக சிவபெருமான் கிட்ட சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகளோ அந்த பிரார்த்தனைகள்லாம் வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமாக உங்களால முடிஞ்சா ஒரு தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் என்ன பதிகம் தெரியுமோ அந்த பதிகத்தை பாடுங்க. பாடி முடிச்சு சுவாமிக்கு ஒரு டம்ளர் பால், 2 பழம், ஒரு வெத்தலைப்பாக்கு மட்டும் நைவேத்தியம் பண்ணிட்டு பூஜையை முடிச்சிடுங்க. பொதுவாகவே விரதம் அப்படின்னால நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்தை ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரைக்கும் எதுவுமே எடுத்துக்காம இருக்கதான் விரதம். நீங்க சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பூஜை முடிச்சுட்டு என்ன கிடைக்குதோ அந்த உணவு எடுத்துக்கலாம். 2 இட்லியோ தோசையோ எளிமையான உணவுகள் எடுத்து விரதத்தை முடிக்கணும். இதான் விரதம். இப்போ நிறைய பேருக்கு நமக்கு வேலை நிமித்தமாக நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. நிறைய பேர் மருந்து மாத்திரை எடுத்துப்போம். அப்ப அப்படி வரும்போது ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கலாம். மத்தியானமோ இல்லை காலையில உணவு எடுத்துட்டு நீங்க விரதத்தை தொடர்ந்துக்கலாம். இல்லை சார் நாங்க நல்ல இளைஞர்கள் தான், அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், முழுமைக்குமாக விரதம் இருக்கலாம், தாராளமா முழுமைக்குமாக பட்னியா விரதம் இருக்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அதி அற்புதமான விரதம் தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம். இந்த விரதம் சாயங்காலம் விரதத்தை முடிக்கும் போது முடிஞ்சா பக்கத்துல கூட சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க சுவாமிக்கு சங்காபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை நடந்ததுக்கும் அந்த பூஜையை பார்த்துட்டு சுவாமிக்கு விரதத்தை நல்லபடியா முடிச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுல பூஜை முடிச்சிட்டு என்ன உணவு இருக்கோ அந்த உணவை எளிமையா எடுத்துக்கிட்டு விரதத்தை நிவர்த்தி பண்ணுங்க. இந்த மாதிரி கார்த்திகை சோமவார விரதம் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பலன்களும் கிடைக்கும். இந்த வருஷம் நமக்கு கார்த்திகையில 5 வாரங்கள் வருது. திங்கட்கிழமை இன்னைக்கு கார்த்திகை திங்கள் தான் நம்ம இருக்கோம், இதான் முதல் வாரம். இதே மாதிரி 5 வாரங்கள் வருது. இந்த 5 வாரங்களும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இதுல இன்னொரு கேள்வி வரும், 5 வாரங்கள் எங்களால கடைபிடிக்க முடியாது, நாங்க வெளியூர் வேலைக்கு போறோம், வெளியில இருக்கிறோம், 5 வாரங்கள் இருக்க ரொம்ப கஷ்டம். கார்த்திகையோட கடைசி வாரம் மட்டும் நீங்க இருந்துக்கலாம். 16, 12 ஒரு கார்த்திகை திங்கட்கிழமை வருது. அந்த திங்கட்கிழமை மட்டும் நீங்க விரதம் இருந்துட்டு இந்த விரதத்தை நிவர்த்தி பண்ணலாம். இந்த விரதம் இருக்கும்போது சிவபெருமானே மகிழ்ச்சி எல்லா விதமான வரங்களும் கொடுத்திருக்காரு. இந்த விரதத்தை சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அதான் இந்த விரதத்தோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த விரதம் இருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெறுவோமாக. ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன்.